நம்ம ஸ்டூடியோவுக்கு யாரு வந்திருக்கா தெரியுமா? மியா காலிவா. பங்கு, ஐ எம் ஆல்வேஸ் அப்டேட். சாரிப்பா, ஐ எம் ஆல்வேஸ் அப்டேட். பங்கு, இவ்வளோ நாளா ஃபோனில் பார்த்துட்டு இருந்த பொம்பளைய நேரில் பார்க்க வச்சிட்டியாப்பா. எனக்கு ரொம்ப தேங்க்ஸுப்பா. பங்கு, ஸ்டூடியோக்குள்ள நாய் பூந்துடுச்சுப்பா. நாய் உழைக்கிற சவுண்டு கேட்குதுப்பா. அது நாய் இல்லப்பா, நான் தான்ப்பா சிரிச்சேன். என்ன பங்கு, என்னை சிரிச்ச பயமுறுத்துறியே? இந்தாப்பா, நாம பேசுனது போதும்பா, மேடம் பேசுறது கேட்கலாம்ப்பா. Let's go for him, let's go for let's go, let's go. This is what this movie is trying. This is who got all my choices to go to fail. If I get straight, I'll just go to get my go. Begin to score for good to get let's go with it. அட, அப்படியே எல்லாரும் முகத்தை பார்த்துருந்தா என்னப்பா அர்த்தம்? யாராவது பேசுங்கப்பா. யாருக்கோ இங்கிலீஷ் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள பூந்து அட்டன்ஸ் போட்டுற வேண்டியதுதான். You gotta trust you right, I can show you. Why this right here, right here, what's going on with Sky? When I got to the question, you crazy. அட, இருபா பாட்டுக்கு தசு புசு இங்கிலீஷ்ல பேசிட்டே இருப்பா. எங்களை கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்பா. பங்கு, நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். என் பர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் பார்க்குறியா? அட, தேங்காய் மாட்டேன், கொஞ்ச நேரம் கம்முனியா. மேடம், நீங்க பேசுங்க மேடம். You gotta square you got to go for the trust you. You gotta trust you right, I can show you. Why this right here, right here, what's going on with Sky? When I got to the question, you crazy. ஏப்பா, இங்க யாருப்பா பஞ்சாயத்துக்கு வந்துக்கிறது? நான் தாங்க. பங்கு, இந்த அம்மா இங்கிலீஷ் பேசினாலும் பரவாயில்லப்பா, இந்த பொண்ணை நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. யோ, கொஞ்ச நேரம் கம்முனியா. அந்த அம்மா என்ன பிரச்சனைன்னு அவங்க கேட்குறாங்க. நீ சொல்லுப்பா, பார்த்தா ரவுடி மாதிரிக்கிறா. யார் பாடி? நான் ரவுடிலாம் இல்லைங்க, என் ஃபேஸ் கட் அந்த மாதிரிங்க. என் பேர் டாரஸுங்க, கோயம்புத்தூரில் பாடிமானா வேலை செய்கிறேங்க. அச்சோ, நான் லோடுமானு கேள்விப்பட்டிருக்கேன், வாட்ச்மேனு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ சொல்கிறது புதுசாக இருக்கேப்பா. எனக்கும் அத்தாப்பா புரியல, கொஞ்சம் இருப்பா கேட்கலாம். பாடி மாட்டினா என்னப்பா, கொஞ்சம் புரியுமா சொல்லுப்பா. ஏங்க, பாடிமான் தெரியாதா? தெரியாம தான் கேட்குறோம், சொல்லுப்பா. பாடிமேன்னா ஒன்றும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் லாரியில் வருங்க, அதில் இருக்கிற டயரை கழட்டி வைக்கிறதாங்க பாடிமேனு. பங்கு, இந்த பிஸ்னஸ் கூட நல்லா இருக்கு பங்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணா எவ்வளோ இன்கம் வரும்? அதுக்கு பேர் பிஸ்னஸ் இல்லைங்க, அது வேலைங்க. அது தெரியாம ஒரு ஃபோன்ல கழட்டி வைக்கிறதுக்கு பேரு வேலை இல்லை, அதுக்கு பேரு வேற. You can't get straight, I'll just go to get my go. Begin to score for good to get let's go with it. அட, இருபா, கொஞ்சம் காஃபி கடிச்சா தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியா? பங்கு, இந்த அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களே, இந்த அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளமாக இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிறா, அது ஏப்பா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் ஒரு கார் நிறையா நம்புற அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் இந்த அம்மா எல்லா யூத்துகளையும் வளைச்சு போட்டிருக்காங்க. இந்த அம்மாவோட ரசிகர்கள் மட்டும் மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கில் இருக்கும்பா. You gotta trust you right, I can show you. Why this right here, right here, what's going on with Sky? பாத்தியா பங்கு, மில்லியன் இல்லையா பில்லியனா? பங்கு, எனக்கு லட்சத்துக்கு எத்தனை சைபர்னே தெரியாது. ஆமாம், பில்லியனுக்கு எத்தனை சைபர் வரும்? நீ அதெல்லாம் தெரிஞ்சுட்டேடாமா பண்ண போற? வா, பஞ்சாயத்தை பார்க்கலாம். என்னப்பா அது, ஸ்டூடியோ கரண்ட் கட் ஆயிடுச்சு, காத்த வரலையே. பங்கு, என்கிட்ட வேணா கொஞ்சம் ஏர் இருக்கு, கொடுக்கட்டுமா? யார் வீட்டில் வரும்போது பாக்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டியாப்பா? அட, பேசிக்கிட்டே இருக்காதப்பா, சீக்கிரம் சொல்லு. சரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணி தரலாம். அட, என்னப்பா அது, ரூம் ஃபுல்லாக ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. யாரா நாற்று போட்டுது? நான் தான் போட்டேன். நீ எதுக்கே நாற்று போட்டா? நீதான் ஏருன்னு சொன்னீங்க, அதான் என்னோட யாரு கொடுத்து ஹெல்ப் பண்ண. அட, நாற்று குடிச்ச விட. Let's go for him, let's go for let's go, let's go. This is what this movie is trying. This is who got all my choices to go to fail. ஏப்பா, அது அவங்க ஃப்ளைட்டுக்கு நேரமாகுதாம்பா. என்ன பிரச்சனை கேட்குறாங்க? பாடிமேன்னா ஒன்றும் இல்லைங்க மேடம், 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் மேடம். எனக்கு சொந்த ஒரு கோயம்புத்தூர் மேடம், கோயம்புத்தூர் பக்கத்தில் அவினாசிபுரம் மேடம். ஏப்பா, மேலே சொல்கிறதாம்பா. இப்படி நான் கோயம்புத்தூரில் தொழில் பண்ணிட்டு இருந்தேங்க.
அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். You let's go for Hitman's Take Off. Let's go to get yo, let's go. Please subscribe this movie and subscribe. This is who got all my sources go to yo. ஏப்பா மேடம் இன்னும் அவங்க ஊர்ல கல்யாணம் பண்ண வராம இருக்காங்களா? நீ எதுக்கு ஆசைப்பட்டு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னு கேக்குறாங்க. யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு மேடம் கேக்குறாங்கப்பா. தெரியாமல் ஒரே ஒரு முறை கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். எனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க அக்கா எனக்கு அறிமுகமான மேடம். என் பொண்டாட்டி கம்முன்னு இருந்தாலும் சுற்றி இருக்கிற என் பொண்டாட்டியோட அவங்க அம்மா அவங்க மாமனார் எல்லாரும் தமிழரசி வீட்டில் இருக்கிற அரிசி தூக்கிட்டு வந்துட்டான், டாரஸ் அரிசி தூக்கிட்டு வந்துட்டான், டாரஸ் அரிசி தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு என் மேலே குத்தம் சொன்னாங்க மேடம். நான் அந்த தப்பை செய்யறதுக்கு முன்னாடியே செஞ்சான்னு என் மேலே குத்தம் சொன்னாங்க மேடம். You gotta trust what I can show you. Why this right here, what's going on with Square? When I got to the question, you crazy. ஏப்பா மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதாம்பா, மேல சொல்றதாம்பா. திடீர்னு ஒரு நாள், ஏப்பா எல்லாருக்கும் திடீர்னு தப்பா நடக்கும், பின்ன டீ குடிச்சிட்டு பொறுமையாவா நடக்கும். அட கம்யூனரி ஆக மாட்டுக்க, நீ சொல்லுப்பா. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது மேடம். முருகன் சைக்கிள் கற்றுக்கும் போது கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அந்த லாரி டயரை கழட்டிட்டு இருக்கிறப்போ நம்ம கடைக்கு 12 வீல் லாரி தான் மேடம் வரும். ஃபோன் ஒன் சைடாக காதில் வச்சுக்கிட்டு டயர் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிற மேடம். என்னடா திடீர்னு இப்படி ஃபோன் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அறக்க பறக்க ஓடுற மேடம். ஓடுறப்போ டயரையும் சேர்த்து உருட்டிட்டு ஓடனியா இல்லை தனியாக ஓடனியா? இது என்னப்பா கேள்வி, நீ சொல்லுப்பா. 28 நாள் மேடம். நைட்டில் இங்கே வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கிட்டு நல்லது கெட்டதையும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் மேடம். அவருக்கு கொஞ்ச நாள்லேயே நல்லாயிருச்சு மேடம். அவருக்கு நல்லான உடனே கடைக்கு ஆள் இல்லைன்னு அவங்க வீட்டு வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு ஊர் மாற்றி தஞ்சாவூருக்கு போயிட்டேன் மேடம். ஏப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஐயா அவன் என்ன பிக்னிக்கா போனாங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்கு? ஏப்பா மேடம் உன் வாயை மூட சொல்றாங்க, உன் வாயை திறக்க சொல்றாங்க, நீ கேப் விடாம சொல்லுப்பா, இல்லைன்னா அந்த பேச்சாலே உள்ள போந்துருவான். நான் தமிழரசியை கூட்டிகிட்டு போன நேரத்தில் என் முன்னாடி அங்கே தான் மேடம் இருந்தா. This is who got all my sources go to yo. If I get Square, I'll just go to get yo. உனக்கு எவ்வளவு பசங்கன்னு மேடம் கேக்குறாங்க. ஏன் மேடம் எல்லாரும் பசங்க எத்தனைன்னு கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ பசங்கன்னு கேட்குறீங்களே? பசங்க என்ன பனிக்குட்டி மாதிரி 20-30 பெற்று விடுவாங்க. ஐயா மேடமே எடுத்து பேசுற, மேடம் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா. பதில் தாங்க நானும் சொல்கிறேன். You gotta trust what I can show you. Why this right here, what's going on with Square? மேடம் எப்படி மனசு வருதுன்னு கேக்குறாங்கப்பா. சத்தியமாக நான் ஒன்றும் பண்ணலை மேடம், எல்லாம் இயற்கையாக நடந்துச்சு மேடம். அந்த ஆண்டவனுக்கு தான் மேடம் தெரியும். நாங்கள் எல்லோரும் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் மேடம். முருகன் உடனே அவங்க வீட்டு வேலைக்காரியை வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். தமிழரசி உடனே அவங்க பிள்ளைங்கள புருஷங்கிட்ட விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு திருப்பூர் போயிட்டா மேடம். You gotta trust what I can show you. சுற்றி இருக்கிறீங்கெல்லாம் கேட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லிட்டேன் மேடம். நான் அப்போவே பேண்ட் சட்டிலாம் கழட்டி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி பேர் ரஸ்தாலி மேடம். ரஸ்தாலி ஒரு 200 கொடுமா லிவர் வாங்கணும் அப்படின்னு கேட்டேன் மேடம். ஏன்னா இதுக்கு மேலே நான் டயர்லாம் கழட்டி விற்று பொழப்பு நடத்த முடியாது மேடம். 250 கூட லிவர் வாங்கி பஞ்சர் கடை வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் மேடம். என் பொண்டாட்டி 250 இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டா மேடம். நான் உடனே எங்கள் ஏரியா மாமாக்கிட்ட போய் அவர் பொண்ணு புரோக்கர் மேடம் 250 கடன் வாங்கி 2 லிவர் வாங்கினேன் மேடம். அதுக்கப்புறம் தமிழரசியை திருப்பூர் அனுப்பி வச்சேன் மேடம். நான் இப்போ திருந்திட்டேன் மேடம், பழைய மாதிரியாக இல்லை மேடம். நான் எப்பப்பெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பார்க்க போகிறேனோ தமிழரசியோட ஓனர் முருகங்கிறவன் எங்கள் ஏரியா சின்ன குழந்தை பசங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு என்ன அடிப்பாங்க மேடம். அவனை நான் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மேடம், நான் அடித்து அவன் செத்துருவான் மேடம். அவன் இருக்கிறதே நாகேஷ் மாதிரி தான் மேடம் இருப்பான். அவனுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 4-5 எலும்பு தான் மேடம் ஒட்டிகிட்டு இருக்குது. அவனை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மேடம், அவனை தள்ளி விட்டவே கீழே வந்துடுவான் மேடம். ஆனால் அவன் ஆள் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைக்காதீங்க மேடம். கீழே அந்த உடஞ்ச தொட்டாங்குச்சிலாம் இருக்குது மேடம், அதை வச்சு நெத்திலேயே நங்குன்னு குத்துவான் மேடம். இதனாலேயே ஏகப்பட்ட காயம், எத்தனை தையல், பல சித்திரத்தை அனுபவிச்சிருக்கிறேன் மேடம். பக்கத்து வீட்டில் அப்படி தான் ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறந்துச்சு மேடம். அவங்க வீட்டு வேலைக்காரியும் ஒன்றா போயிருந்தாங்க மேடம். அது எனக்கு தெரியாது மேடம். நானும் என் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு மங்காத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உள்ளே நுழையிறேன் மேடம். ரோட்டில் நாய் வண்டியை பார்த்தா எப்படி துரத்துமோ அதேமாதிரி நான் போன உடனே என் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு தொட்டாங்க வச்சு நங்குன்னு குத்துறான் மேடம். ஏப்பா மேட்ரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதாம்மா, கண்டினியூ பண்ணுறதா? சும்மா தொடரடியாக ஒரு 5 வாட்டி வன்முறை பண்ணியிருக்கான் மேடம். என் மாமியாக்கறி இருக்கிறா பாரு மேடம், பரட்டை தெளிச்சு பருப்பு கடையிற மற்ற எடுத்துகிட்டு வந்து என் தலையிலேயே மத்துன்னு அடித்தா மேடம். அடித்து அடியில் நான் ஏற்றின சரக்கெல்லாம் இறங்கி போயிடுச்சு மேடம். உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்கப்பா? எனக்கு 25 இட்லி, 4 கொத்து பரோட்டா, 3 ஊத்தாப்ப வேணும்.
ஏதோ குடும்பத்துக்கு மட்டுமா இல்லை உலகம் சேர்த்தியா? இல்லை பங்கு, நான் ஒருத்தனே சாப்பிடுவேன். நீ விட்டா பேசிட்டு தான் இருப்பான். நீ மேலே சொல்லுப்பா. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும் மேடம். நான் தமிழரசியை பார்த்து 4 மாதம் ஆகுது மேடம். நாங்கள் வந்ததே தமிழரசிக்காக இல்லை மேடம், என் பொண்டாட்டிக்காக தான் மேடம் வந்தேன். முதல்ல நீங்கள் அவனை வர சொல்லுங்கள் மேடம். அவன் வந்தால் தான் எல்லா உண்மையும் வெளியே வரும் மேடம். You gotta trust what I can show you. Why this trials right here what's going on with trial? இவன் சொன்ன மாதிரியே வயக்காட்டு போக மாதிரியே இருக்கிறான்பா. இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது பார்க்கறதுக்கு சுல்லா மாதிரியே இருக்கிறான்பா. சுல்லானா சுல்லா, எனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குது, எடுத்து விடுறியா? சுலுக்கெல்லாம் அந்த அம்மா தான் எடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் எடுத்துக்க. You gotta trust what I can show you. Why this trials right here what's going on with trial? என்னப்பா பிரச்சனை? அவரு வேலைக்காரி ஓடுவோமா? When I got to the question to Tracy. ஏப்பா மேடம் கூட சத்தமாக பேச சொல்கிறாங்கப்பா. விளையாது வேடா. Why this trials right here what's going on with trial? ஏப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுவா. Describe this movie as a friend. This is who got all my sources to go into jail. ஏதாப்பா நீ வேறு அடிச்சியாப்பா? அடிக்கலைவா, கடிச்சா வச்சேன். If cake is strangled, just discover the good mechanical weapon. Begin to sculpt your good thing and investigate with you. இல்லைவா, நான் தொட்ட விஷயம் அடிச்சேன். Why this trials right here what's going on with trial? ஆனால் வேறு எடுத்து மாமாண்ணா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவன் நாளாடிக்கு வெளியில் விட்டு பாருங்க. சாயங்காலம் சும்மா 5 மணி ஆனால் போதும் மேடம். ஜான்சன் பேபி சோப் போட்டுக்கிட்டு அவங்க ஏரியாவில் நல்லா ஆக்ஷன் பண்ணுவான் மேடம். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு 6 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போய் தண்ணி போட்டுட்டு நல்லா கலாய்ப்பான் மேடம். எனக்கு தண்ணி எழுதி குடிச்சு ஆகுதாம்மா. அவன் முடியாது மேடம் அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அங்கேருந்து ஒன் சைடாக சாஞ்சி வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அவன் ஜான்சன் பேபி சோப் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். எனக்கு தெரியும் மேடம் இவன் எப்படி போவான், இவனை எப்படி நான் காப்பாற்றினேன், இவனுக்கு எப்படி நான் சோறு ஊட்டினேன். இவனுக்கு பழைய சோறாக கெட்டு போன கஞ்சியை அரைச்சி மிக்சியில் ஊற்றி இவன் வாயில் ஊற்றினா குடிக்க மாட்டான்னு நெஞ்சிலே ஊற்றுன மாட்டான். மார்க்கெட்டில் இருக்கிற பழைய தக்காளி பழம் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து குழப்பி மிக்சியில் அடித்து இவனுக்கு வாயில் ஊற்றுன மாட்டான். எங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி கொடுத்து இவனை காப்பாற்றின மாட்டான். You gotta trust what I can show you. Why this trials right here what's going on with trial? ஆனால் அடி வாங்கிட்டியாப்பா? ஆமாம் மேடம், அடி வாங்கிட்டேன். ஆனால் இப்போ உள்ளே வரப்போ சொன்னால் பார்த்தீங்களா மேடம்னு, அப்போவே நான் தெரிஞ்சிட்டேன் மேடம். இவன் ஜான்சன் பேபி சோப் மட்டும் போட்டு வரல, உள்ளே வரப்போ கூடவே சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கான் மேடம். அவன் எப்படி உட்காந்துருக்கான் மேடம், அவன் சீனை பாருங்க, அவன் திருநாய் பச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் மேடம். சரக்கு போட்டு வேறு எப்படி உட்காந்துருப்பா, சரக்கு வாங்கி தள்ளிட்டு வராமல் வந்துடாம்மா. Let's go for him to manage to go for let's go to go. Let's go. ஏப்பா நீ எதுக்கு அவர் தொட்டாக்கச்சில் அடிச்சா? தொட்டாச்சிலாம் அடிக்கலம்மா, ஆட்டுகளில் தான்மா அடித்தேன். நான் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரப்போ உங்கள் மாமியா உங்கள் மாமனார் உங்கள் மச்சினிச்சி எல்லோரும் சேர்ந்து தொட்டாங்குச்சியில் அடிச்சிங்களா இல்லையா? இல்லை, நான் இப்போ தூக்கிட்டு இருந்தேன். பச்சை பொய் மேடம், பச்சை பொய் பேசுகிறா மேடம். நான் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீ உங்கள் மாமியா உங்கள் மச்சினிச்சி எல்லோரும் பழைய சோத்தை கலக்கி வாயில் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அதனால மேடம் பழைய சோத்தை குடிச்சிங்களா இல்லையா? கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில். அதெல்லாம் இல்லை மேடம். நான் மங்காத்தானு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ அப்போ இவன் உடனே ஓடி வந்து பட்டு 4 அடி வச்சான் மேடம். இவன் மாமியா கவட்டைக்கெல்லாம் தலையை வச்சு பிடிச்சிக்கிட்டு பருப்பு மத்து எடுத்து மத்துன்னு மண்டையிலே அடித்தான் மேடம். ஏற்று நம்ம சரக்கெல்லாம் இறங்கி போச்சு மேடம். எல்லாம் போய் சொல்கிறாமா? நான் அன்றைக்கி மங்காத்தான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால, அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தா? பழைய சோத்தை கலக்கி குடிச்சிட்டு இருந்தியா? உள்ளே வந்த உடனே தொட்டாங்குச்சி எடுத்து இப்படி என் குத்த தெரியுதா? 4 நிமிஷம் ஆகாது கண்ணா, 4 நிமிஷம் ஆகாது. 112 கிலோ அரிசி மூட்டி தூக்கின இந்த டாரஸு உங்கள் வீட்டில் இருக்கிற 25 கிலோ அரிசி மூட்டி தூக்கிறதுக்கு ஒன்றும் பெருசு இல்லை கண்ணா. ஆனால் உன்னோட நிலமை, உன் வீட்டோட நிலமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். உன்னோட டாக்டர் சர்டிஃபிகேட் என்ன அது எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ நாள் நீ செஞ்சுட்டு இருந்த அநியாயம் அட்டுலியம் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். தெருவில் சுற்றுற குட்டி பசங்களுக்கெல்லாம் குச்சி மிட்டாய் கொடுத்து அடிக்க விடுவா மேடம். அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி வெட்டி தீடுவானியா? You gotta trust what I can show you. Why this trials right here what's going on with trial? ஏப்பா அவர் கரெக்டாக தான் பார்க்குறாரு. நான் தப்புன்னு சொல்லலை, என்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டது யார்? நீ உங்கள் மாமியா உங்கள் மாமனார் உங்கள் மச்சினிச்சி. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போட்டுட்டு எல்லோரும் கடையில் போய் வாலிபுரம் இதுனாமா. ஏப்பா அவரால் பேச கூட முடியலப்பா. மேடம் இவன் யார் எப்படி ஆள் ஒன்றும் இல்லைங்க மேடம்.
இவன் வெளியில் போன விட்டு உங்கள் ஸ்டூடியோவில் இருக்கிற ஒரு வாட்ச்மேனை பின்னாடி அனுப்பி விடுங்க. கொஞ்சம் லேட் பிக்கப்பாக அனுப்புங்க. இவன் எங்கே போகிறான், இவன் யார், இவன் அட்ரஸ் எல்லாம் நான் தர மாட்டோம். உடனே நாயர் கடைக்கு போக மாட்டோம். கடல மிட்டாய் வாங்கி தனியாக சாப்பிட மாட்டோம். நான் போய் பார்த்தா மாட்டோம். உடனே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க மேடம், இவன் மேலே கடை இருக்குது மேடம், நிறையா கடையில் கடை வச்சுருக்கான் மேடம். நாயர் கடையிலேருந்து அண்ணாச்சி வருவார், பக்கத்து கடையில் பொருள் வாங்குறப்போ பார்ப்பார் மேடம். அப்போ இப்படின்னு ஆக்ஷன் பண்ணுவான் மேடம். உடனே அவர் போன விட்டி கடல மிட்டாயை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சும்மா சில்லு நடந்து வருவான் மேடம். இவன் நடவடிக்கையை வெளியில் விட்டு பாருங்கள் மேடம். ஆள் லேசுப்பட்ட ஆள் நினைக்காதீங்க மேடம். இவனுக்கு பாவம் பார்த்து நானே ஹெல்ப் பண்ண மேடம். கோயம்புத்தூரில் லாரி டயரை கழட்டி ஊற்றி இவனுக்கு சோறு போட்டேன் மேடம். உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி தூக்குறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாதுக்கண்ணா. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேம்மா. வீட்டில் வரப்போ சாப்பிடாம தான் வளர்ந்தேன். You gotta trust your life is with you. Why this right or right or what's going on with right? ஏப்பா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இங்கேயே சாப்பிட போகிறாங்களாப்பா. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக மேடம் கொஞ்சம் பேச சொல்கிறாங்கப்பா. ஏன்டா அவங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு மூஞ்சிலேயே உக்குன்னு குத்த தெரியுதுல்ல. இப்போ பேசாண்டா ஸ்டடியா. இதை பாருங்கம்மா. ஏன்டா அங்கே ஒன்றுமே இல்லைடா. ஏன்டா பச்சை போய் பேசுகிறா, பூனைக்குட்டி மாதிரியாண்டா அனுத்துறா, ஓப்பனாக பேசுகிறா மேடம் கிட்ட. ஏப்பா மேடம் கொடுத்தா பேசுவீங்களா? நான் ஒரு இருக்கிறப்பா, என்னையும் கொஞ்சம் பாருங்கப்பா. ஆமாம் நானும் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு ஒரு டைலாக் கொடுங்கப்பா. நான் போய் தண்ணி வச்சு வந்துடுவேம்மா. எங்கடா போகிற? இவனை விடாதீங்க மேடம். இவன் தண்ணி குடிச்சு வரேன்னு சொல்லி சரக்கு போட்டு வந்துடுவான் மேடம். இப்போ பேசாண்டா ஸ்டடியா. உன் பொண்டாடிக்கு முன்னாடி காதை பிடிச்சி இப்படின்னு குத்த தெரியுது இல்லை? எத்தனை வாட்டி குத்துறான்? 4 வாட்டி குத்தாட்டா சார். பார்த்தீங்களா மேடம், உண்மை வெளியே வருது பார்த்தீங்களா மேடம். நான் அடித்தா நீ செத்துருவேன். இது உடம்புடா, நல்லா காட்டு வேலை செஞ்ச உடம்புடா. பார்த்தீங்களா மேடம், உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறான் பாருங்க மேடம். இது கேட்டாட்டா அரசு. என் பேரை சொல்லி என்னைக்கு நீ கூப்பிடாதடா, அதுக்கு நீ சத்து இல்லாதவன்டா. இல்லாட்டா சுத்தலாதுவேன். என் பேரை விட்டு என்னைக்கு நீ கூப்பிடாதடா. அப்புறம் சொல்லிடுவோம்டா. மேடத்துக்கு முன்னாடி பேசாதடா. பங்கு எனக்கும் 2 புரோட்டா சொல்லுப்பா. இதெல்லாம் கேடினா எடுத்துறாங்க மேடம். இந்த பசங்களை அப்படியே விட்டா பைத்தியமாயிரும் மேடம். எதுனா பார்த்து பண்ணுங்கம்மா. அது இருப்பா, அதான் மேலே பேசுகிறல்ல. 2 பசங்களும் பைத்தியார பசங்க மேடம். நீ வரையின்னு தெரிஞ்ச பின்னாடியே படிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். நீ தான் மேடம் தீர்ப்பு சொல்லு மேடம். Let's go for humanistic of let's go let's go. Please subscribe this movie and try this. மேடம் என்ன சொல்கிறாங்களா, எங்கள் ஊரில் இதெல்லாம் சப்ப வேண்டாம், நீங்கள்லாம் எப்போ தெரிந்து போய் மேடம் கேட்குறாங்க. மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கப்பா. If cake is crying, I'll just scout with my hair over. Begin to scout with good thing and go stick away. நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க மேடம் கேட்குறாங்கப்பா. ஏமா எனக்கு வேணாம் அவனுக்கு வேணாம்மா. நீங்கள் உங்கள் ஒருத்தர் சைட்லையே நல்லா தீர்ப்பு சொல்லும்மா. You gotta trust your life is with you. Why this right or right or what's going on with right? மேடம் ப்ரோக்ராம் முடிஞ்சு போகிறப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. என்னங்க அது? ஜூஸ் பாட்டலாமா வேறு இடத்துல வருவாங்க. If cake is crying, I'll just scout with my hair over. Begin to scout with good thing and go stick away. ஏமா இங்கே டார சார்ப்பா. என்னங்க விடிய கதை கேட்டு கோலமா கோயில படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஏப்பா மேடத்துக்கு கூட ரொம்ப பிடிச்சி போச்சாம்பா. ப்ரோக்ராம் முடிஞ்சு போகிறப்போ பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. ஏங்க இந்த டாரஸ் எப்படியாப்பட்ட டயரையும் கழட்டி வைத்தவங்க 112 கிலோ அரிசியை மூட்டை தூக்கணும் அந்த டாரஸு. ஐயோ வழியாக பஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டாம்பா. பங்கு எண்டிங் கார்டு போடாமல் போறியே, நான் போட்டுமா? இந்த வீடியோக்காக நம்ம மெமிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன். பின்னாடியே நம்ம தமிழ் மக்களுக்காக அடுத்த வீடியோ பின்னாடியே வந்துட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூ.